இல்ல வா சாமி கும்பிட்டோன்னா வந்துருவோம் வாடா. அப்பத்தா நமக்கும் சாமிக்கும் எப்பயும் ஏழாம் பொருத்தம் தான். நீயே போயிட்டு வா. ஏ செந்தூர் அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம், வாயா. என் கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல எங்கன்னா கணபதி பூ போட்டு பாருங்க, அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இரு, உனக்கு நல்லா சாமி அடிப்புல தான் கிடப்பா. வரவே மாட்டோம்னே உன்னைய வர வச்சிருச்சு பாத்தியா. சாமி எம்புட்டு துடியான சாமின்னு இப்பவாது தெரிஞ்சுக்கோ. ஆமையா ஆமையா, ரொம்ப துடியான சாமி தான். ஏதாயி இங்க வாத்த, நல்லா சாமியை கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி. அப்பனே முருகா, என் பேரனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்னங்க நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன். நீ மகராசியா இருக்கணும் தாயி. எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் பிளாஸ்டிக்கே வித்துட்டாலேவா? நீங்க வேணும்னா ஒன்னா கூட்டிட்டு போக வேண்டியதானே. நான் சொன்னா இங்க கேட்காம மாப்பிள்ள, சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் பிரசாந்திங்கிற மூஞ்சிய பாரு. வா. எங்கடே போன? வந்ததுல இருந்து ஆளே காணோம். கோயிலுக்குள்ளதான் இருந்தேன், ஒன்னதான் ஆளை காணோம். அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? அதுவா, நம்ம மாடசாமி தங்கச்சி. நான் அவளை கேட்கல, அது பக்கத்துல. அதுவா, இன்ஸ்பெக்டர் தங்கச்சி. ஓ, அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு. அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி? அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான். ஏய், என்னடா இவ்வளவு நேரமா சின்ன பஸ் காணோம்? இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள, காலையில இருந்து காத்து கிடக்கேன். உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க மாட்டேக்கல. ஆமா, 1000 தான் இருந்தாலும் ரத்தம் நம்ம ரத்தம்ல. ஆடு பார்க்க குட்டி உறவா? இப்ப பார்க்க பாரு. என்ன உதயா, பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்க போறேன். நானும் வரவா? நாங்க பண்ணி எல்லாம் மேய்க்கிறது இல்ல. மாப்பிள்ள, இதுக்கு நீ பாகிஸ்தான்காரட்ட குண்டடி பட்டே செத்துக்கலாம் மாப்பிள்ள. எடுவட்ட பையன், இந்த டிரைவர் வந்தாலே இப்படித்தான்.
வந்து நிப்பாட்டுதான். இருக்கியா வண்டியம் இருக்கியா? பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்னுட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அதான் பின்னாடி கேட்டுச்சு வருதுல, அதுல ஏறி போக வேண்டியதானே? ஓஹோ, கண்ணாடி எல்லாம் உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குளிர்ட்டு போச்சு. இங்க இரு, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு, இல்லைன்னா ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன இனிமே வண்டி நிக்காம போச்சு, தலையை வெட்டி தாமிரபரணில போட்டுருவான். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியின் விளிம்பில் உள்ள தங்கம் சென்னை அண்ணே மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இல்ல தங்கம் இந்த வந்துட்டேனே. இந்தால பிரியா தூங்கிட்டாளா? தூங்கிட்டேனே. சரி. நானும் தேன் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எப்பதான் வாங்கிட்டு வரையேன்னு பாப்போம். இளவு மறந்து போகுது. மறக்கும். உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்யுங்க. பார்க்கத்தானே போறோம். நாளைக்கு ஒருத்த கையில புடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்ய போறான்னு. மதினி இந்தாங்க. எனக்கு வேணாம் தாயி, இது ஒரே பாலால இருக்கும், நெஞ்சுக்குள்ளே நிக்கும். நீதான் குடித்தா. நாளைக்கு தேன் வந்துரும். குடி. மதினி, எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சுக்கிட்டு எங்க அண்ணனை மறந்துடுவன் மட்டும் நினைக்காதீங்க. எங்க அண்ணனை விட்டு பிரியணும்னா அன்னைக்கு ஆவி அடந்தா நல்லாதான் இருக்கும். இந்த நிலவுக்கு ஏன் இவ்வளவு ஓர வஞ்சனை? என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும். அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல வெறும் இளநீர் குடிச்சிட்டு இருக்க. கொஞ்சம் சரக்கு வேணாட்டு இல்லாத்துவியா? இல்ல மச்சனா, அந்த கழுதையெல்லாம் நமக்கு லாய்க்கு விட்டு வராது. மாப்பிள, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நீ உத்தமனா இருந்தாலும் சரி, உருப்படாதவனா இருந்தாலும் சரி, எண்டில் எல்லா வயலையும் மண்ணுதான். யோ அவனை விடுமையா, இங்க ஒருத்தனை பாரு, ஊத்தன சரக்கு அப்படியே இருக்கு. நல்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே இவர் மந்திரி சிட்டுக்கோள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மோயினி பிசாசு காட்டுல வச்சுதான் அடிக்குமாங்க. ஆனா இவர கோயில வச்சு அடிச்சு பிடிச்சு யாரு பிசாசுங்க? மாப்பிள, என்ன காண கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்க? எடுத்து அடிப்பியா? மாப்பிள, என்ன பறக்க பார்த்து ஓட்டுத? ரோட்டை பார்த்து ஓட்டு. அங்க பாரு மாப்பிள, அவ கூடவே வர. யாரு இல்லையே. அங்க பாரு மாப்பிள. அங்க யாரு இருக்கா? நிலா தானே இருக்கு. நிலாவுக்குள்ள பாரு. ஆமா, நீ எதுக்கு இப்படி பேசுத? சத்தமா பேசினா அவ போயிருவா மாப்பிள. என்ன லூசு மாதிரி பேசுத? இங்க பேசுனா நிலாவுக்கு எப்பறா கேட்கும்? அறிவு இருக்கா உனக்கு? சத்தமா பேசாதான்னு சொன்னல. இப்ப பாரு, அவ போயிட்டா. அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா? யாரு வந்தாலும் நிலா கூட வர மாதிரி தான்டா இருக்கும். நீ பேசாத. மாப்பிள, பாத்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு. நீ முதல்ல சத்தம் போடாம போடா. அங்க என்ன தேடி பாத்துட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதவே காணாத கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்கீல. வாங்கல.